ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டேங்க. காலையில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு காலையிலேருந்து வீட்டில் சமைக்கவே இல்லை. ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ சிக்கன் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மா வீட்டிலேருந்து வாழைப்பூவும் வாழைக்காயும் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவங்களும் ஃபங்க்ஷன் வந்தாங்க, வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சிக்கன் வந்து இன்றைக்கி கிரேவி வச்சுட்டு சப்பாத்தி போடலாம் அப்படின்றதாங்க பிளானு. ஸோ சிக்கன் வந்து எப்பயும் போல் உங்களுக்கு தெரியும், நான் மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி சிக்கன் வந்து மசாலா போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்துட்டு மாவு பிசைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறேன். எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேத்துக்கு மட்டும் போதும் அப்படின்றனால ஒரு 2 1/2 கப்பு கோதுமை மாவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு மாவு பிசையவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய பொண்ணு வந்து இடையில வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டேம்மா, மாவு கொடுமா மாவு கொடுமான்னு சொல்லிகிட்டே இருந்தா. உங்கள் வீட்டில் நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையும்போது இந்த மாதிரி சேட்டையெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸும் சாப்பிட்ணும் கௌசி அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மாவு கம்மியாக தான் பிசைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸும் வச்சுட்டு ரசமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ்க்கு அரிசி ஊற வச்சுட்டேன், ரசத்துக்கு புளி ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நான் அது ஸ்டார்ட் பண்ணும்போதே மணி வந்து 8:00 ஆயிடுச்சு. 9:00 நாங்கள் கடை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே 8:00 ஆயிடுச்சு. ஏன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்ததே 7:30 தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிளான் பண்ணபடியே எல்லா டிஷ்ஷுமே ஒவ்வொன்றா சமைச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் ரைஸும் குக்கரில் வச்சுட்டேன். பாத்திரம் கொஞ்சம் இருந்தது. காலையிலேருந்தே கொஞ்சம் லேசியாக போட்டுட்டேன். பாத்திரம் எதுவுமே தேய்க்கல. ஸோ அது வந்து மத்தியானம் டீ போட்டது, ஈவினிங் டீ போட்டது எல்லாமே இருந்தது. அது எல்லாமே தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணேன். நான் சிக்கன் வந்து கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து பார்த்திங்கன்னா அளவாக தான் போட்டிருந்தேன். ஒரு 7 சப்பாத்திக்கு தான் பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை கல் அடுப்பில் வச்சுட்டு சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பவுல் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது வந்து அந்த தந்தூரி ஐஸ் சாப்பிட்டது. எங்கள் வீட்டில் சப்பாத்தி போடும்போது ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா சப்பாத்தி கட்டை வந்து எங்ககிட்ட இல்லைங்க. கீழே அடிமான கட்டை வந்து எங்ககிட்ட இல்லை. அது வந்து இருந்தது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சப்பாத்தி வந்து சேஃபாக வராது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஹஸ்பண்டை வந்து வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவரும் வந்து வாங்கிட்டு வர மாதிரியே இல்லை, வீட்லேயே சப்பாத்தி போட்ட பாடில்ல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன். குக்கர் வந்துட்டு பெரிய குக்கரை எடுத்து அதோட அடித்தளத்தில் வந்து இப்படி தான் தேய்ச்சி நான் சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட 1 இயராக. இன்னும் என்னோடய ஹஸ்பண்ட் மாற்றியே தரல. எப்போ மாற்றி தராருன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? மாற்றி தரேன் மாற்றி தரேன்னு சொல்லிட்டு உங்களோட ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு ஒர்க்கை பெண்டிங்